சின்ன ரகசியத்தை உங்களோட சொல்லலான் இருக்கேன். நான் +2 படித்து காலேஜ் போனேன். பாதி வரைக்கும் நல்லா படித்தேன் சின்ன வயசில். அப்புறம் ஒரு அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நான் படிக்கிறதே வெறுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. என் படிப்பை வெறுத்து. அந்த மாதிரி நீங்கள் யாரும் காரணம் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். எங்கள் ஸ்கூலில் எல்லா சாரும் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வாத்தியார், நான் பேரை சொல்ல விரும்பலை, ஒரு குறிப்பிட்ட வாத்தியார் எல்லாரும் எழுப்பி அப்பா வேலை கேட்பாங்க. அம்மா எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. 1-2 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அப்போ தான் டீச்சர்ஸ் தான் பெண்பிள்ளைகள் வேலை. இப்போ தான் எல்லாத்து வேலையும் எல்லாம் செய்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அப்பொழுது அந்த குறிப்பிட்ட வாத்தியார் உங்கள் அப்பா என்ன வேலை? என் குடும்பத்தில் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுடைய தம்பி ஒருத்தர் திருவள்ளூர் பஸ்ஸில் கண்டக்டர், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்கள் அப்பாவோட இனி ஒரு தம்பி இன்ஸ்பெக்டர், தூத்துக்குடியில். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்கள் பெரியப்பா பெரிய வைத்தியர், டாக்டர், அவரும் பெரிய லெவல். நான் பனையேறியோடைய பையன், இந்த பேர் தான் வரும். இது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அதில் ஒரு பேருன்னு தெரியும். அப்போ ஒரு இழிவு பேர், பனையேறி பையன். அப்போது அந்த வாத்தியார் யாரெல்லாம் டாக்டர் பிள்ளைங்க இருக்கிறீங்க? 1-2 தான் கை தூக்கும். முன்னாடி உட்காருங்க. கவர்மெண்ட் வேலை செய்கிற அப்பா அம்மா இருக்கிறவங்க யார்? அவங்கள முன்னாடி அடுத்த சேரில் உட்காருங்க. லாஸ்ட்டில் நான் பனையேறியோட பையன். எங்கள் அப்பா பனைமரம் ஏறி, அதனால் பின்னாடி போய் உட்காரு. ஏன்னா பனைமரம் ஏறி அப்போது ஒரு கேவல பேச்சு. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெல்லாம் முன்னாடி சீட்டு. என் வாழ்க்கையை பாதித்த சில காரியங்கள். ஆனால் அதை செய்து எங்கள் அப்பா என்னை வளர்த்தார். நான் இன்றைக்கும் கன்னியாகுமரி கன்வென்ஸில் போய் நிற்கும் பொழுது நான் ஏறி நான் பனையேறியோடைய பையன் வந்திருக்கேன். நான் இன்றைக்கி வெக்கப்பட்டதில்லை சொல்கிறதுக்கு. ஆனால் நான் இன்றைக்கி படிப்பில் எல்லாவற்றிலும் நான் கொஞ்சம் இதாக காரணமே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்த காயங்கள். நான் பின்னாடி ஆக்கப்பட்டவன். நீங்கள் யாரையும் ஒதுக்கக்கூடாது, சொல்லித்தரேன். யாரும் பின்னால் நினைக்கக்கூடாது. பனையேறியோடைய பையன் சொல்லி அசிங்கப்படுத்தப்பட்டவன் தான் நான். கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒருத்தர் பின்னாடி இருந்து கூட சொல்லுவாங்க, அந்த பனையேறி பையனை பேசுகிறான் பாரு, அந்த பனையேறி பையன் எப்படி பேசுகிறான், அவனா இப்படி பேசுகிறான். இருதயத்தை பாதித்த சில காரியங்கள் உண்டு. நம்ம யாரையும் சின்னவங்க பெரியவங்க என்ன செய்யக்கூடாது. நம்ம சபையில் நான் பார்த்தேன், பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கூட சகஜமாக எல்லார்ட்டையும் பழகிறது, பேசுகிறது, சாப்பாடு போட விளம்புறது கூட. இதை தான் என் சபையை பிடிச்சது மெயின் காரணம். நான் ஒதுக்கப்பட்டவங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்னை கோட்டு சூட்டு போட்டு மீட்டிங்கில் பேசுகிறது செஞ்சுருக்காருன்னா, அவங்க எல்லாம் ஒதுக்குனால உன்னை ஒதுக்காத, உன்னை தள்ளாத ஒரு ஆண்டவரான மட்டும்தான். இன்றைக்கி எனக்கு வெக்கம் இல்லை. நான் பனையேறி பையன்னு சொல்கிறது எனக்கு வெக்கம் இல்லை. உங்கள்கிட்ட சொல்ல எங்கள் அப்பா பெரிய ஆள், இப்படி இருந்தார் அப்படி இருந்தார். உண்மையில் எங்கள் அப்பா பெரிய ஆள். உன் அப்பா பெரிய ஆள். உனக்கு சோறு போட்டு வளர்த்த அப்பா பெரிய ஆளுங்க சொல்லணுங்க. எனக்கு காவாளட்டும் உனக்கு சோறு காத்த நாளுனாரு. எனக்கு இன்னைக்கும் பெருமை. ஊரா சுத்தினார். பாண்டி நாட்டுக்கு போய் வெயிலில் காஞ்சு என்னை புலர்த்தினார், போற்றினார், சாப்பாடு போட்டாங்க. நம்ம ஏசப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் நமக்காக, இல்லையா? இது மாதிரி ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் தள்ளப்பட்டவன் தான் இந்த பனையேறியோடைய பையன். டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், போலீஸ் பிள்ளைகளெல்லாம் முன்லைன். ஏன்னா அவங்களுக்கு கேள்ற அதற்கு மதிப்பு இருக்குது. எனக்கு மதிப்பு இல்லை. ஐ எம் ஜீரோ. ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் ஹீரோவை மாதிரி இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை உயர்ந்த இடத்துல உட்காரும்படி செய்வார். இங்கே இருக்கிற எம்ப்ளாயிங்க யாரும் மனக்கவலைப்படாதீங்க. எங்கள் ஏரியாவில் நடந்தது சொல்கிறேன், எங்கள் ஊரில் உள்ள கதையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். எந்த வாத்தியார்னு பேர் தேவை கிடையாது. ஆனால் எல்லா வாத்தியாரும் அப்படி அல்ல. ஜெபம் பண்ணுவோமா?